செயலை சொல்லும் பெயர். பல பிரமாதமான பெயருடையவர்களாக இருப்பார்கள், ஆனால் அந்த பெயருக்கேற்றபடி இருக்க மாட்டார்கள். சிலரோ தங்களுக்கிட்ட பெயருக்கேற்ப மிக அற்புதமாய் வாழ்ந்து ஜொலிப்பார்கள். ஒருமுறை மகா அலெக்சாண்டரின் படை ஒன்றில் வீரன் ஒருவன் போர் முனையில் வீணாக பயந்தான் என்ற செய்தியை தளபதி அலெக்சாண்டரிடம் சொன்னார். கூடவே அந்த வீரனை கொண்டு வந்து மகா அலெக்சாண்டருக்கு முன்பாக நிறுத்தினார். போர் முனையில் பயந்த அந்த வீரனை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டார் மகா அலெக்சாண்டர். அந்த வீரனோ, என் பெயரும் அலெக்சாண்டர் தான் என்றான் பரிதாபமாக. மகா அலெக்சாண்டர் அதிர்ச்சி அடைந்து அவனை பார்த்து சொன்னார், ஒன்று உன் பெயரை மாற்றிக்கொள், இல்லாவிட்டால் உன்னை மாற்றிக்கொள் என்றான். இப்படித்தான் சிலர் தங்கள் பெயருக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதிருப்பார்கள். இன்னும் சிலரது வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், ஆனால் அவர்களது பெயர் அற்பமாக இருக்கும். ராமநாதபுரத்தில் முன்னொரு காலத்தில் சீனிவாஸ் ஐயங்கார் என்ற இசை மேதை ஒருவர் 1860 பிறந்து 1919 மறைந்திருந்தார். இவர் இசை மற்றும் பாடுவதில் அந்த காலங்களிலே பெயர் பெற்றவராக இருந்தார். ஆனால் அத்தனை புகழ்பெற்ற அந்த மனிதருக்கு, அந்த மனிதரின் பெயருக்கு முன்பாக பூச்சி என்ற அடையாள மொழியிட்டு அவரை அழைத்தார்கள். அதாவது பூச்சி சீனிவாஸ் ஐயங்கார் என்பது அவருடைய பெயர். அநேகருக்கு அந்த மேதைக்கு முன்பு ஏன் இப்படி அமங்கலமாக பூச்சி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என ஆச்சரியப்பட்டார்கள். அவரை பற்றி நான் அறிந்தபோது நானும் அப்படி ஆச்சரியப்பட்டேன். சிலருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பெயரை வைத்து நாம் இடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு பூச்சி சீனிவாஸ் ஐயங்கார் ஒரு உதாரணம். சின்ன வயதிலே அவர் மிகவும் சுறுசுறுப்பானவராக இருந்ததனால் இவன் தேனியை போல எப்படி செயல்படுகிறான் என்பதை புகழ்ச்சியாக சொல்லி தேனி பூச்சியாக மாறியது. அவரை செல்லமாக பூச்சி என்றே அழைத்தார்கள். சில காலத்தில் அவர் சங்கீதங்கள் பாடும்போது வண்டுகள் ரீங்காரம் இடுவதை போல அவரது இசை பாடல்கள் இருந்தனவா. வண்டுகள் ரீங்காரம் இடுவதை குறிப்பிடுவதால் அவருக்கு பூச்சி என்ற பதமும் சேர்ந்து கொண்டதாக சொல்கிறார்கள். கூடவே அவர் மதியம் சாப்பாட்டிற்கு பின்பு தன் வயிற்றிலே சந்தனத்தை அரைத்து பூசி செரிமானத்திற்கு அது உதவும் என்று நம்பினார். சந்தனத்தை அவர் பூசிக்கொள்வதனால் பூச்சு ஐயங்கார் என அழைக்கப்பட்டு பின்பு அது மருவி பூச்சி ஐயங்கார் எனவும் அழைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் இக்காலங்களில் மிகப்பெரிய இசை மேதை பூச்சி என அழைக்கப்படுவது விவரம் தெரியாதவர்களுக்கு வியப்பாகவே தோன்றுகிறது. நண்பர்களே, சிறந்த செயலை நாம் செய்து கொண்டே இருப்போம். நம் பெயரை இறைவன் பெருமைப்படுத்துகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேய மக்களை இறைவன் யாக்கோபு என்னும் பூச்சியே என அழைக்கிறார். ஆனால் அவர்கள் ஒரு பூச்சியை போல இல்லை. அவர்கள் பிரம்மாண்டமாக இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் ஒரு பூச்சியை போல மற்றவர்கள் கண்களுக்கு இருக்கலாம். உங்கள் சிறந்த செயலை செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் புகழ்ச்சி அடைவீர்கள். இயேசு உங்களை உயர்த்துவார். God bless you.